பணம் என்னங்க பணம்? பழகுன மனுஷங்களை விட பணம்லாம் பெருசு இல்லைங்க. என்னோட ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னா அதுவே எனக்கு போதும். வந்தா மாமா, 2 பேரும் தான் போனோம். 2 பேரும் தான் திரும்பி வந்தோம். தெருமுனையில தான் ஆட்டோல என்ன இறக்கி விட்டுட்டு போனா. ஏன் நீ போய் சொல்றீங்க? நான் உங்களை பார்த்தேன் அண்ணி. நீங்க நம்ம தெருமுனையில இறங்கல, 2 தெரு தள்ளியே இறங்குனத பார்த்தேன். பயப்படாதீங்க அண்ணி, நீங்க ஆட்டோல இருந்து இறங்குனத நான் பார்த்தேன். ஆமா, எதுக்கு அங்கேயே இறங்கிட்டீங்க? நம்ம வீட்டு வாசல்லே வந்து இறங்கி இருக்கலாம்ல. அது வந்து அதுவும் எனக்கு தெரியும். நம்ம தெருவுக்கு ஆட்டோ வந்துச்சுன்னா திரும்பி போகும்போது சுத்திக்கிட்டு போகணும். ஏன்னா அடுத்த தெருவுல கார்ப்பரேஷன்ல இருந்து குழி தோண்டி போட்டிருக்காங்க. அதனால ஆட்டோக்காரன் வரமாட்டேன்னு சொல்லிருப்பான். நான் சொல்றது சரியா அண்ணி? ஆமா ராஜி, சரியா சொன்ன. ஆட்டோ பேசும்போதே உள்ள வரமாட்டேன்னு சொன்னா. முரளி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் 2 கிலோமீட்டர் கூட இல்ல. ஆட்டோல தான் வந்திருக்கா. ஆனா மூஞ்சிய பாத்தீங்களா? ரொம்ப தூரம் ஊரை சுத்திட்டு வந்த மாதிரியே இருக்கு. ஏமா டயர்டா இருக்கான்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏதோ ஊரை சுத்திட்டு வரான்னு சொல்ற. அர்ச்சனா, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருமா, காஃபி சாப்பிடுமா. இவ கிடக்குறா. சரி மாமா. ஏண்டி வேற வேலை வெட்டி இல்ல? ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அசோக் வண்டியில வந்து இறங்குனதை நான் பார்த்தேன் அண்ணி. எதுக்காக போய் சொன்னீங்க? அசோக் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவரோட வண்டியில வந்தா நம்ம வீட்ல யாரும் தப்பா நினைக்க போறது இல்ல. அப்புறம் ஏன் 2 தெரு தள்ளி இறங்கணும்? என் மேல சந்தேகப்படுறியா ராஜி? சச்ச, அவ்வளவு மட்டமான புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. நீங்களும் மோசம் பண்றவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு உண்மையை மறைக்கணும்? என்னோட குழப்பத்துக்கு அதுதான் காரணம். இப்ப கூட உங்க தனிப்பட்ட விஷயத்த என்கிட்ட சொல்லுங்கன்னு நான் கேட்கல. இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, வேணான்னு விட்டுருங்க. அதுக்காக நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நில்லு ராஜி. நான் போய் தான் சொன்னேன். வாழையடி சித்தர்னு செங்கல்பட்டுல ஒரு சாமியார பத்தி அசோக் என்கிட்ட சொன்னாரு. சில பரிகார பூஜையும் அவர் கொடுக்கிற மூலிகை மருந்தையும் சாப்பிட்டா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு. போய் பார்க்கலான்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். அதுலலாம் நம்பிக்கை கிடையாதுன்னு வரமாட்டேன்ட்டாரு. மாமாவும் இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு அசோக்கோட செங்கல்பட்டுக்கு போய் சித்தரை பார்த்துட்டு வரேன். இத சொன்னா நிச்சயமா உங்க அண்ணன் கோவப்படுவாரு. அதான் உண்மையை மறைச்சிட்டேன். நினைச்சு இப்படிதான் ஏதாவது இருக்கும்னு. அது சரியா போச்சு அண்ணி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான், அண்ணன், அப்பா எல்லாரும் ஒரே கட்சி தான். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு.
ஆனா இந்த சித்தர் சாமியார் மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. இல்ல, இவர் மத்த சாமியார் மாதிரி இல்ல ராஜி. சித்தர் ரூபத்துல இருக்கிற கடவுள் தான் அவரு. அதனால கண்டிப்பா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் இந்த சாமியாருங்கெல்லாம் கோடிக்கணக்குல சொத்து குவிக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அது எனக்கும் தானே அண்ணி. அதனால என்னோட உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ராஜி, இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ராஜி. இட்ஸ் ஓகே, பை. May I come in? Yes. வாங்க உட்காருங்க மேடம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பிருந்தா. சொல்லுங்க மேடம், ஏதாவது பிரச்சனையா? எஸ், பிரச்சனை தான். ஆனா எனக்கு இல்ல, உனக்கு. எனக்கு பிரச்சனையா? அப்படி எதுவும் இல்லையே மேடம். இருக்கு, ஆனா உனக்கு அது தெரியாது. என்னன்னு எனக்கு தான் தெரியும். சொல்றேன், ஆனா அதுல இருந்து தப்பிச்சுக்கிறது உன் பாடு. நீ நினைக்கிற மாதிரி நம்ம எம்டி வினோத் நல்லவன் கிடையாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றது அத்தனையும் உண்மை. வினோத் சரியான பொம்பளை பொறுக்கி என்ன நம்ப வச்சு ஏமாத்தினவன். உன்னையும் கெடுக்க முயற்சி பண்றான். நீயும் ஏமாந்துராத. இத சொல்றதுக்காக தான் வந்த. ஐயோ, எப்படி எப்படி எம்டி பொம்பளை பொறுக்கி கெட்டவரு ஏமாத்துக்காரரா? இதெல்லாம் நான் நம்பணும், அப்படிதானே? எம்டி வெளியில போயிருக்காருங்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்களா? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் பிருந்தா. இந்த வேலையை விட்டு போயிடு. உன்னை நீ காப்பாத்திக்கோ. எனக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆட நினைதுன்னு ஓனாய் எழுதுச்சான். நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்தே என்ன உங்களுக்கு பிடிக்கல. பல வழியில என்ன வெளியில அனுப்பணும்னு நினைச்சீங்க, முடியல. இப்ப என்னோட திறமையால நான் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல. எங்க உங்க இடத்தையும் பிடிச்சு அதையும் தாண்டி வளர்ந்துருவேங்கிற பயத்திலையும் பொறாமையிலையும் எம்டிய பத்தி இப்படி குறை சொல்லி என்ன வெளியே அனுப்ப பாக்குறீங்களா? ப்ளீஸ் பிருந்தா, நான் சொல்றது அத்தனையும் உண்மை, புரிஞ்சுக்கோ. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்காதுங்கிறது உண்மைதான். உன் திறமைய பார்த்து பயந்து போயில்ல, உன் அழக பார்த்து பயந்து. அதை மறைச்சிக்கிட்டு தான் உன் மேல எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுந்த. உன்னை வேலையை விட்டு அனுப்பவும் முயற்சி பண்ண. ஆனா உன்னோட திறமை என்னோட முயற்சி எல்லாத்தையும் தடுத்துருச்சு. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் உன் மேல பொறாமப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் வினோத பத்தி சொன்னது 100% அத்தனையும் உண்மை. அவன் ஒரு நம்பிக்கை துரோகி, மோசமான அயோக்கிய. என்னை எப்படி எல்லாம் நம்ப வச்சு கழுத்தார்த்தானோ அதே ரூட்ல தான் உன்னையும் இப்ப கவுக்க பாக்குறான். இந்த பதவி உயர்வு, காரு எல்லாமே அதுக்குதான். இது முடிஞ்சிருச்சுன்னா போதும், நிறுத்துறியா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. விட்டா பேசிக்கிட்டே போற. என்ன வேலையை விட்டு அனுப்ப மிரட்டி பார்த்த, டார்ச்சர் பண்ணி பார்த்த, எதுவும் முடியலன்னதும் எம்டியவே குறை சொல்லி பாக்குறியா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. பிருந்தா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது அத்தனையும் உண்மை. என்ன காதலிக்கிறதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி என்னை கெடுத்துட்டான். அவனால நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். நானாவது கல்யாணம் ஆகாதவ. ஆனா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பையன் இருக்கான். வீணா அவனை நம்பி
உன் குடும்பத்தை இழந்துராத. இந்த வேலை வேண்டாம், விட்டுரு. உனக்கு நிறைய திறமை இருக்கு. வேற நல்ல இடத்துல வேலை பாத்துக்கோ. இங்க இருந்து போயிடு. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சொன்னா கேளு. மிரட்டி பார்த்த, கெஞ்சி பார்த்த, இப்போ என் குடும்பத்தை காட்டி பயம் காட்டுறியா? நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா நான் உன் மேல பரிதாபப்படுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப தயாரா இல்ல. உன்னை நான் கடைசியா எச்சரிக்கிறேன். ஏன் மேல உள்ள கோவத்துல நான் சொல்றதை நீ நம்ப மறுக்கிற. ஆனா நான் சொன்னது அத்தனையும் உண்மை. உன்னையும் உன் வாழ்க்கையும் காப்பாத்திக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சாத்தான் வேதம் ஊதிட்டு போகுது. டேய், என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? உனக்காக தான் மச்சான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? என்ன விஷயம்? எப்படி சொல்றதுனே தெரியலடா. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோன்னே தெரியலடா. டேய், என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? ஒரு பிரச்சனை மச்சான். அவசரமா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுதுடா. உன்னை விட்டா எனக்கு உதவி செய்யறதுக்கு வேற நல்ல ஃப்ரெண்டே கிடையாதுடா. நீ தாண்டா 50,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணும். டேய், என்ன விளையாடுறிய? உன் மனசுல என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எங்க வீட்டுல இருக்கிற வேப்ப மரத்துல பணம் காய்க்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பிரச்சனைனா என்கிட்டயே வந்து பணம் கேட்டுட்டு இருக்க? கோச்சிக்காத மச்சான். நீ தானடா எனக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு. யாரு உதவி செய்வாங்களோ அவங்க கிட்ட தானடா கேட்க முடியும். அதனால தான்டா உன்கிட்ட கேட்கறேன். எப்படியாவது ஒரு 50,000 ரூபாய் வேணும்டா. டேய், நீ முதல்ல வாங்கின 10,000 ரூபாய், அதுக்கப்புறம் வாங்கின 50,000 ரூபாய், இதெல்லாம் முதல்ல திருப்பி கொடு. அப்புறம் கடன்கேளு இருந்தா கொடுக்குற உனக்கு. இப்ப என்கிட்ட 10 நயா பைசா இல்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாப்ள. நான் பணம் கேட்டா நீ கொடுத்துதான் ஆகணும். டேய், நீ கேட்டா நான் ஏன்டா கொடுக்கணும்? நீ என்ன என்கிட்ட கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்தா வச்சிருக்க? நீ கேட்டது நான் எடுத்து கொடுக்கறதுக்கு. பணம் கொடுக்கல, ஆனா நான் வாக்கு கொடுத்துருக்கேனே. உனக்கு நடந்த ஆக்சிடென்ட், அதனால உனக்கு ஏற்பட்ட குறை, இதெல்லாம் நான் வெளில சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ல. அத நான் காப்பாத்தணுமா வேணாமா? டேய் அசோக், நீ பேசுறத பார்த்தா என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி தெரியுது. நீ எல்லா விஷயத்தையும் லேட்டாவே புரிஞ்சுக்கிறடா. எப்படியோ புரிஞ்சது இல்ல. இப்ப நான் கேட்ட 50,000 ரூபாய் எனக்கு கிடைக்கும் தானே? என்னடா மிரட்டுறியா? இதையும் நீ லேட்டா தான் புரிஞ்சுக்குவியா? டேய், இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. கூல் மச்சான், கூல். டேய். நீ எவ்வளவு டென்ஷனா கோவத்தோட பேசுற. ஆனா பாத்தியா, எனக்கு கொஞ்சம் கூட பயமே வரலடா. ஆனா நீ ஆவேசமா கத்துன பாரு, அப்ப உன்னோட பயம் தெரிஞ்சுது. பயப்படாத மச்சான், நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. உன்னை இந்த சமுதாயத்துல அசிங்கப்பட விடுவனா? விட மாட்டேன்டா. அதுக்காக நீ என்ன பண்றேன்னா ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணு, சரியா? ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த வார்த்தையை கொச்சப்படுத்திட்டியடா. உன்னை நம்பி எவ்வளவு பெரிய ரகசியத்தை நான் சொன்னேன். அந்த நட்பையே அசிங்கப்படுத்திட்டியடா. இந்த பாரு, நீ எப்படி வேணா எடுத்துக்க. அதை பத்தி நான் கேர் பண்ண போறது இல்ல. 2 நாள்ல எனக்கு பணம் வரணும். வரலனா நான் நல்லா தண்ணிய போட்டு நீ சொன்ன ரகசியத்தை ஊர் முழுக்க பரப்பி விட்டுருவேன். அப்புறம் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு தான் சாகணும். 50,000 இல்ல உன்னோட உயிரான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. வரட்டா மச்சான்? May I come in, sir? Yes, come in. என்ன பிரிந்த பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ எப்ப வேணா உள்ள வரலாமே. சார், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஆபீஸ்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அந்த லலிதா இருக்கணும்.
2 பேர்ல யாராவது ஒருத்தரை வேலையை விட்டு எடுத்துருங்க. என்ன பிருந்தா, என்ன சொல்ற? அவ ஏதாவது உன்னை திட்டினாளா? என்ன திட்டினா பேசினா பொறுத்துப்பேனே. நான் யார் மேல உயர்வான மரியாதையை வச்சிருக்கேனோ அவரை பத்தி ரொம்ப தரக்குறைவா அசிங்கமா பேசினா எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? அங்கேயும் அவளை செருப்பால் அடிச்சிருப்பேன். உங்க முகத்துக்காக தான் அவளை சும்மா விட்டு வந்தேன். சேச்சே, என்ன பொண்ணு அவ? 2ல 1 எதுன்னு நீங்க முடிவு எடுத்துதான் ஆகணும். நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யணும்னா லலிதாவை உடனே வேலையை விட்டு தூக்குங்க. பிருந்தா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. லலிதா என்ன பண்ணா, யார் அசிங்கமா பேசினா என்னங்கிற விவரத்தை எனக்கு தெளிவா சொன்னாதானே தெரியும். அதை விட்டுட்டு அவளை வேலையை விட்டு தூக்காதுன்னா? சார், லலிதாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்னை கண்டாலே பிடிக்கல. வேலையை நான் சரியா பண்ணா கூட அவங்க என்ன திட்டுவாங்க. இது வரைக்கும் நான் அதை பெருசாவே எடுத்துக்கிட்டது இல்ல. ஆனா உங்களை நான் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு வரேன் சார். அப்படிப்பட்ட உங்களை பத்தி லலிதா என்கிட்ட தப்பு தப்பா பேசுறா. அதை கேட்டு என்னால சும்மா இருக்க முடியாது சார். கோவத்துல நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா அது சங்கடமா போயிடும். அதனாலதான் சார் சொல்றேன். இனிமே 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாது. நானா அவளான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன நடந்ததுன்னு இன்னும் சொல்லவே இல்லையே பிருந்தா? எனக்கு சொல்லவே கூச்சமா இருக்கு சார். இருந்தாலும் சொல்றேன். நீங்க ரொம்ப மோசமானவரா. என்னோட திறமைக்காக நீங்க ப்ரமோஷனும் சலுகையும் கொடுக்கலையாம். என்னோட அழகுக்காகவும் என்ன அடையணுங்கிறதுக்காகவும் தான் நீங்க இவ்ளோ சலுகையும் பண்றீங்களா? சேச்சே, நிறுத்து பிருந்தா. கேட்கவே காது கூசுது. லலிதாவை என்ன பத்தி இப்படி எல்லாம் சொன்னா என்னால நம்பவே முடியலையே. அப்படின்னா நான் சொல்றதை நீங்க நம்பலையா சார்? உன்னை நம்பாமியா? ஆனா லலிதா ஏன் என்ன பத்தி இப்படி எல்லாம் சொன்னா புரியல. இது மட்டும் இல்ல சார், நீங்க அவளை காதலிக்கிறதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னா. இவ்வளவு பெரிய பொய்ய அபாண்டமா சொல்றானா அவ நல்லவளா இருக்க முடியாது. உங்க மேலேயே இவ்வளவு பெரிய பழிய போடுறானா நாளைக்கு என் மேல என்னென்ன பழிய போடுவாளோ. அதனாலதான் சொல்றேன், அவ இருக்கிற இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது. பிருந்தா, நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. லலிதா அவன் நல்லவன் நினைச்சு ஏமாந்துட்டேன். நான் அவளுக்கு வேலை கொடுத்ததே அவன் மேல பரிதாபப்பட்டுதான். அவ குடும்பமே அவளை நம்பிதான் இருக்கு அப்படின்னு என் காலில் விழாதக்குரிய கெஞ்சினா. அதுக்காக தான் வேலை கொடுத்தேன். தீட்டின மரத்திலே கூர் பாக்குறாளா? உன்னை பத்தி அவ அடிக்கடி என்கிட்ட தப்பா சொல்லும்போது உன் திறமையை பார்த்து அவ பயப்படுறா, உன் அழகை பார்த்து பொறாமப்படுறன்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பத்தியா தப்பா சொல்றானா அவளை இப்படியே விடக்கூடாது. எவ்வளவு தூரம் அவ என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா? பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அதான் ஆரம்பத்திலே சொன்னேனே சார், அவ அப்படி பேச பேச அவளை அடிக்கணும் தான் தோணுச்சு. நான் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு அவளை நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னும் ஆத்திரமே அடங்கல சார். நீங்க எவ்வளவு நல்லவரு, உங்களை போய் அப்படி பேசிட்டாலே. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? அந்த நம்பிக்கை அவ கெடுக்க பார்த்திருக்கா. இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்தா லலிதா சொன்னது உண்மைன்னு இல்ல நம்பி இருப்பாங்க. நல்ல வேலை உன்ன மாதிரி ஒரு திறமையான நல்ல ஸ்டாஃப அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். லலிதா மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். ஆனா உன்னை இழக்க விரும்பல. நீ போய் வேலையை பாரு. சரி சார்.